அல்லாஹுடைய அன்பை உணர்ந்தவர்களாகவும் அல்லாஹுடைய ரஹ்மத்தை கொண்டு மன நிம்மதி அடைந்தவர்களாகவும் சக்கீனா என்ற விசேஷமான அல்லாஹுடைய அமைதியை கொண்டு அமைதி பெற்றவர்களாகவும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அனைவருக்கும் அந்த அமைதியையும் இன்னும் நிம்மதியையும் தந்தருள வேண்டும் என்று நான் துவா செய்கிறேன். இன்னும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற துக்கங்கள், இன்னும் கவலைகள், இன்னும் சஞ்சலங்கள், இன்னும் அச்சங்கள், குழப்பங்கள், இன்னும் வேதனைகள், இன்னும் பிரச்சனைகள், இன்னும் தாங்க முடியாத கஷ்டங்கள் அனைத்தையும் விட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் இன்னும் முஸ்லிம் சமுதாயம் ஆன அத்தனை பேரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும் என்று நான் துவா செய்தவளாக இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் உள்ள அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, நாம் பிறக்கும் பொழுதே இவ்வுலகத்தில் வாழ்க்கையில் நாம் ஆரம்பிக்கும் பொழுதே நம்மோடு ஒட்டி பிறந்த ஒன்று என்ன அப்படின்னா கவலைகளும் இன்னும் துன்பங்களும் இன்னும் அச்சங்களும் தான். சில நேரங்களில் நாம் சந்தோஷமாக இருப்போம். திடீரென எப்படித்தான் நமக்கு அந்த கவலை வருமோ தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு மன அழுத்தம், ஏதோ ஒரு கவலை மனிதனை வந்து கொண்டேதான் இருக்குது. காலையில சந்தோஷமா இருக்கும், ஆனா சாயந்தரம் எப்படிதான் கவலை எந்த பக்கம் இருந்துதான் வரும்னு தெரியாது. அதே போல நம்ம சாயந்தரம் சந்தோஷமாக இருக்கும், காலையில நமக்கு கவலை வந்துடும். அப்ப இந்த கவலை என்பது எப்ப வருது, எப்ப போகுது, இந்த மனிதனுடைய வாழ்க்கையில அது எப்படி இருக்கு, ஒரு ஃப்ரெண்டை போல இந்த கவலை எப்படி இருக்கு, இந்த மனிதனுக்கு வந்து போகக்கூடியதாக தான் இருக்கு. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கவலையை குறித்து என்ன தெரியுமா சொல்றான்? அதாவது சோதனைகள் வரும்போதெல்லாம் மனிதனுக்கு கவலையும் சேர்ந்து வந்துடுது. அதே போல சந்தோஷம் வரும்போதெல்லாம் மனிதனுக்கு நிம்மதி அடையக்கூடியவனாக இருக்கிறான். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனை எப்படி தெரியுமா சோதிப்பான்? அவனுக்கு கவலையை கொடுத்து, அவனுக்கு சின்ன கஷ்டத்தை கொடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 21வது அத்தியாயம் 35வது வசனத்துல சொல்லி காட்டுகின்றான். நன்மை தீமை செய்யக்கூடிய நிலைமையில் உங்களை வைத்து நாம் சோதிப்போம், பின்னர் நீங்கள் நம்மிடமே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க ஒரு நன்மை செய்ய போனாலும் அங்கேயும் அல்லாஹ் உங்களை சோதிக்கக்கூடியவனாக இருக்கிறான். உங்களுக்கு ஒரு கெட்ட எண்ணம் ஏற்படுது, அப்போ அந்த தீங்கை நீங்கள் செய்ய போகும்பொழுதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே உங்களை சோதிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்கள் எப்படி நடந்து கொண்டாலும் நீங்கள் என்னிடமே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல எச்சரிக்கை செய்கிறான். அடுத்து பாருங்களேன், ஷர் அப்படின்னு சொன்னா அந்த சொல்லுக்கு அல்லாஹ் என்ன வார்த்தையை சொல்றான்? துக்கம் தரக்கூடிய வார்த்தைக்கு ஷர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். மனிதனுடைய மனதிற்கு எது சங்கட்டத்தை கொடுக்கக்கூடியதோ அதற்கு சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் ஹைர் என்று நாம் சொன்னால் மனிதனுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் இன்னும் முகத்தில் மறுமலர்ச்சி சொல்லுவாங்கல்ல, அப்படி சந்தோஷம் பொங்குல்ல, அது மாதிரியான வார்த்தைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹைர் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துறான். அப்போ நமது மனதுக்கு கவலை தரக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது அதுவும் ஒரு சோதனை. ஆனால் நமது மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வு நடந்தாலும் அதுவும் ஒரு சோதனை. நம்முடைய மனதுக்கு கவலை, துக்கம் இந்த இரண்டும் எது நடந்தாலும் அது சோதனை என்று ஒரு மூமின் புரிந்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். உங்களுக்கு கவலை ஏற்படும் பொழுது அதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை நாம் நினைவு கூறுவதை தவிர வேற எந்த ஒரு வழியும் இல்லை. இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், அல்லாஹுடைய நினைவு ஒன்றில் மட்டும்தான் உங்களுடைய உள்ளம் அமைதி பெறுகின்றன, அல்லாஹுடைய நினைவால் உங்களுடைய உள்ளம் அமைதி பெறுகின்றன என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹுவை நினைவில் வைத்து திக்ர செய்வது மிக பெரிய காரியம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா 29 சொல்லி காட்டுகின்றார். அப்போ அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹுவை நாம் நினைவு கூறுவது மிக பெரிய விஷயம், அல்லாஹ் நினைவு கொள்வது மிக பெரிய காரியம், அதற்கு மிக பெரிய சக்தி இருக்கு. நாம் அல்லாஹ் நினைவு கூறும் பொழுது நம்முடைய மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ் ஆகும், நம்முடைய கவலைகள் நமக்கு மறக்கடிக்கப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் மூலமாக நம்முடைய கஷ்டத்தை போக்கக்கூடியவனாக இருக்கிறான்.